அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். வ கால அல்லாஹு தஆலா யா அய்யுஹன் நாஸு இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அளவற்ற அருளாலும் நேரற்ற அன்புடனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனுக்கே எல்லா புகழும். அவன் புறத்திலிருந்து இறங்கக்கூடிய அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முதற்கண் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் மற்றும் நம்ம அனைவரின் மீதும் என்றென்றும் இறங்கட்டுமா என்று கூறியவாறு என்னுடைய இந்த உரையை துவக்குகிறேன். உரையின் தலைப்பு ஃபுகூர் என்று சொல்லக்கூடிய ஆணவமும் பெருமையும். இதுதான் குர்ஆன்லே சொல்கிறேன். இந்த ஃபுகூரை பற்றி சூரத்துல் ஹதீதுங்கக்கூடிய அத்தியாயத்தில் ஒரு ஆயத்து வருது. அந்த ஆயத்து நம்பர் எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஆயத்தில் அதுதான் என்ன சொல்கிறான், வல்லாஹு லா யுஹிப்புல் குல்லு முஹ்தாலின் ஃபுகூர் அப்படிங்கிறான். இந்த ஆயத்தில் பாதியை தான் நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய ஆரம்பம் இப்படி ஆரம்பிக்க இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த ஆயத்தை இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறானே, நிச்சயமாக நான் ஆணவமும் பெருமையும் பிடித்திருக்கக்கூடியவங்களாம் நான் நேசிக்க மாட்டேங்கிறான். இந்த ஆயத்தினுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குதுண்டா, கைலா தாசு அலாமா ஃபாத்தக்கும் ஒலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும். அதுக்கப்புறம் தான் வல்லாஹு லா யுஹிப்புல் குல்லு முஹ்தாலின் ஃபுகூர்ங்கிறான். அதில் என்ன சொல்கிற ஆரம்பத்தில், நீங்கள் உங்களுக்கு நான் ஒன்று எச்சரிக்கை செய்கிறேன். அதாவது ஏதாவது ஒரு நஷ்டமோ அல்லது ஒரு துன்பமோ ஒரு கவலையோ ஒரு எதிர்பாராத இழப்போ ஏற்பட்டால் அதுக்காக வேண்டி சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த எச்சரிக்கை செய்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று அடிச்சிருச்சு. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தஃப்ரஹு ரொம்ப ஓவரான முறையில் மகிழ்ச்சி அடையக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னால், அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த ரெண்டு கேரக்டர் யார்கிட்ட தெரியுமா, அகங்காரமும் ஆணவமும் பிடிச்சவனுக்கு தான் இது இருக்கும். அதனால தான் அல்லாஹ் அந்த ரெண்டு எச்சரிக்கைகளையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் இதை சொல்கிறான், வல்லாஹு லா யுஹிப்பு குல்லு முஹ்தாலின் ஃபுகூர் அப்படின்னு. ஆணவக்காரனும் பெருமை அடிக்கணும், எல்லாத்தையும் எதிர்பார்க்கணும், எல்லாம் எனக்கு தான் நடப்பணும், எல்லாம் தனக்கு தான் இருக்கணும். ஒரு சின்ன நஷ்டத்தை கூட அவனால் தாங்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டுன்னு வைப்போம், அல்லது ஒரு சின்ன வாய்ப்பே கிடைச்சின்னு வைப்போம், ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சுட்டு இருப்போம். இவங்களாம் அல்லாஹ் பிடிக்காது. அதாவது பணிவுங்கிறது என்றைக்குமே அதுதான் உயர்வை தரும். பணிவுங்கிறது கோழைத்தனம் இல்லை. விட்டு கொடுக்கறதுனால நமக்கு எந்த நஷ்டமே ஏற்பட போகுது. ஏன்னா நம்ம எல்லாம் இந்த உலகமே நமக்கு ஒரு தற்காலிகம்தான். இதில் எதுவுமே நம்ம சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம உயிரே நமக்கு சொந்தம் இல்லை. இருந்தாலும் நமக்கு எல்லாம் வேணும் தான். நமக்கு போதுமான வரைக்கும் வேணும், எல்லோரும் வாழணும், அது நாமளும் வாழணும்னு நினைக்கணும். இந்த ஆணவக்காரனுக்கு அப்படி இருக்காது. ஆணவங்கிற பல விதத்தில் நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்குறோம். சின்ன சின்ன விஷயங்கள் உதாரணமாக நமக்கு அப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கிறோம். ஒரு கல்யாணங்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு சமூகத்தில் நமக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து வாழ்றதுக்காக வேண்டி மார்க்கம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இதனால் சாட்சி வச்சு கூட செஞ்சு முடிக்கலாம். காரணம் என்ன, இது தேவை. இந்த கல்யாணங்கிறது எத்தனையோ நன்மைகளை தருது. ஒரு மனிதனுடைய கற்பை கூட காப்பாற்றுது, ஒரு பெண்ணுடைய கற்பையும் காப்பாற்றுது. அப்போ அப்படிப்பட்ட இந்த கல்யாணத்தை இன்றைக்கி ஒரு பொருட்காட்சி மாதிரி நடத்துகிறாங்க. இது பெருமை இல்லையா? இதனால் பணம் இருக்கிறவங்க செஞ்சிடறாங்க, பணம் இல்லாதவன் கடன் வாங்கி தான் செய்ய வேண்டியிருக்கு. இல்லைன்னா 4 பேரை பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டியிருக்கு. என்னப்பா கல்யாணத்தை முடித்தான், ஒன்றுமே இல்லை, பெரிய ஒரு செத்த வீட்டில் கொட்டடித்த மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொல்லக்கூடிய அப்போ அவங்க பயப்படுறாங்க. இப்போ மனுஷனுக்கு கௌரவம் அந்தஸ்து முக்கியம். பெரிய பணக்காரன் செய்யக்கூடிய காரியத்தை ஒரு ஏழையும் செய்யணும். அவனும் கல்யாணம் தான் முடிக்கணும், பணக்காரன் மட்டும்தான் கல்யாணம் முடிக்கணும் இருக்கா? அந்த ஏழை குடும்பத்தில் கல்யாணம் நடக்கும்போது இது மாதிரி செய்ய வேண்டியது வருது, கடனும் வாங்க வேண்டியது வருது. இப்போ இதெல்லாம் இந்த ஆணவத்தினுடைய உச்சத்தின் அதனால் வரக்கூடிய இந்த சமூக தீமைகள். பணிவை பற்றி நம்ம சொன்னால், நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம் அடிமை, அவன் எஜமான், அது கூனி குறுகித்தான் நிற்கணும், தொழுவணும். அது ஒரு பணிவு தான்.
துவா கேட்குறது ஒரு பணிவு தான். இதனால் நமக்கு உயர்வு கிடைக்குது. மனிதர்களுக்கு மனிதர் வந்து பணிவை பேணணும். ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கவங்க வேண்டி ஆணவம் கொள்ளக்கூடாது. அதுக்காக வேண்டி அவனுக்கு அவன் யாருக்கும் நம்ம அடிமையாக இருக்கணுங்கிறது இல்லை. மனிதர்களுக்கு மனிதர் சகஜமான பணிவுங்கிறது எல்லாத்துலேயும் இருந்தால் இந்த சமூகத்தில் நல்லது கிடைக்கும். நபிமார்களை கூட அதுதான் ஆடு மேய்ப்பவர்களாக அன்றி அனுப்பவில்லைன்னு சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க. எல்லா நபிமார்களும் பெரிய நபிங்க கூட அந்தஸ்து கிடைச்சாலும் அவங்க ப்ரொஃபஸர் வந்து ஆடு மேய்க்கிறதா தான் இருந்தது. ஒரு புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது. இமாம் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாய் செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இறைவன் எந்த ஒரு நபியையும் ஆடு மேய்ப்பவர்களாக என்று அனுப்பவில்லை என்று நபி கூறிய போது, தாங்களுமா என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள். ஆம், மக்கா வாசிகளுக்காக வேண்டி கராரித் என்கிற இடத்தில் நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன். அறிவிப்பாளர் அபு ஹுரைரா. இது புகாரில் வரக்கூடிய பணிவுங்கிறது வந்து இப்போ இது வந்து நபிமார்களுக்கே வந்து அல்லாஹ் பணிவை தான் போதிக்கிறான். பணிவுங்கிறது வந்து கொலைத்தனம் இல்லை, அதனால் நமக்கு நஷ்டம் ஏற்படாது. பணிவு என்பது கனிவை உருவாக்கும், ஒரு குடும்பத்தில் பாசத்தை உண்டாக்கும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை தான் பணிவு. கணவனுக்கு இப்போ மனைவி பணிந்து தான் போகணும், மனைவிக்கும் கணவன் விட்டு கொடுத்து போகணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்தாலும் ரெண்டுமே அந்த பணிவை தான் குறிக்கும். இந்த ஆணவம்ங்கிறது இல்லாமல் இருக்கும். அதுக்கு அவன் கணவன் வந்து மனைவிக்கு குனிஞ்சு போகணுங்கிற அந்த இது சொல்லலை. கணவன் அவனுடைய அவன் தான் நிர்வாகி. ஆனால் அவன் வந்து சில விஷயங்களை வந்து நீக்கு போக்க நடந்து கொள்ளணும், விட்டு கொடுக்கணும். இதுதான் அந்த குடும்பத்துக்கு சுகத்தை தான். பணிவுங்கிறது பாசத்தை வளர்க்கும், பிளவை தவிர்க்கும், பிரிவை குறைக்கும். நாம் இறைவனை காட்டக்கூடிய பணிவு தொழுவுறது, கூனி குறுகி நிற்பது. இது இறைவனுக்கு மட்டும். ஏன்னா அவன் எஜமான நம்ம அடிமை. மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட பணிவை காட்டும்படி இஸ்லாம் சொல்லலை. மற்றவர்களோட வந்து சில விஷயங்கள் வந்து நீக்கு பொக்கணும், வந்து சில விஷயங்களை விட்டு கொடுங்க. அவங்கள நீங்கள் புரிந்து கொண்டு அவங்களுடைய தவறை வந்து நீங்கள் மன்னிங்க. அது மாதிரி உங்களையும் அவங்க புரிந்து கொள்ளணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த புரிதல் உணர்வு தான் வந்து இந்த பணிவோட வளர்க்கும். இறைவன் சொல்கிறான், என்னை தவிர யாரையும், இப்போ குரானில் தான் இந்த ஆயத்து வருது, என்னை தவிர யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளார். நம்முடன் இருக்கும் இருவரில் யாரில் ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவ்விருவரை நோக்கி சி என்று கூட கூறாது. இதில் அந்த பணிந்து போகக்கூடியவன் தன்மை. அவ்விருவரும் விரட்டாதீர்கள், மரியாதையான சொல்லி அவ்விருவரிடமும் கூறுங்கள். அன்புடன் பணிவு என்ற சிறகை அவ்விருவருக்கும் தாழ்த்துவீராக. சிறுவனாக இருக்கும்போது என்னை பராமரித்தது போல் யாருதான் நீ அவர்களை பராமரிப்பீராக அப்படின்னு நம்ம துவா கேட்கும்படி அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா 17வது அத்தியாயத்தில் 23-24வது ஆயத்தில் இது வருதுன்னு நினைக்கிறேன். எவரும் எவரை விடமும் பெருமை கொள்ளக்கூடாது. இந்த அகங்காரங்கிறது ரொம்ப, அதாவது சகோதரர்களுக்கு இடையில், நண்பர்களுக்கு இடையில், சமூகத்தில் எத்தனை பேர் ஒரு நாட்டுக்கும் ஒரு நாடுக்கும் இடையில். இன்றைக்கி பாருங்கள், ஒரு நாடு வந்து அநியாயமான முறையில் இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிறாங்க என்ற அகங்காரம். அந்த பணிவு இல்லாமல் அந்த மக்கள், அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்கிறத பற்றி கூட இவனுக்கு கவலை கிடையாது. இது அவன் அந்நிய நாட்டுக்கு மட்டும், சொந்த நாட்டுக்கு மக்கள் மேலேயும் இவன் இப்படி தான் இருப்பான். அதனால் அந்த நாட்டிலே அமைதி இருக்காது. பெருமை கொள்ளக்கூடாது. எவரும் எவரையும் விடவும் உயர்ந்தவங்க கிடையாது, எவரும் எவரையும் விடவும் தாழ்ந்தவரும் கிடையாது. ஹம் கிசிசே கம் நஹி, இதுதான் தத்துவம். யாரை விடவும் யாரும் தாழ்ந்தவங்க இல்லை, அது மாதிரி யாரை விடவும் யாரும் உயர்ந்தவங்க இல்லை. நம்ம எல்லாரையும் விட உயர்ந்தவங்க அதுதான் தான். அந்த ஒரு நிலைப்பு நம்ம இருந்தால் நாமளும் நிம்மதியாக இருக்கலாம், நம்மளோட சேர்ந்தவங்களையும் நிம்மதியாக இருக்க விடலாம். அது எவரும் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் பெருமை கொள்ளக்கூடாது, வரம்பு மீறவும் கூடாது. இந்த வரம்பு மீறல்ங்கிற வார்த்தையிலையும் சரி, நடவடிக்கையிலையும் சரி, வரம்பு மீறக்கூடாது. வரம்பு மீறல் வந்து ஆக்கிரமிப்பில் தான் கொண்டு போய் சேர்ப்போம். ஆக்கிரமிக்கும் போது ஆக்கிரமிக்கப்பட்டவனுடைய கஷ்ட நஷ்டங்களை பற்றி கவலையே பட மாட்டான். இது வந்து, அதாவது ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, எவரின் மீதும் வரம்பு மீறக்கூடாது, இவ்வாறு இறைவன் எனக்கு செய்தி அனுப்பித்தான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இது வந்து முஸ்லீமில் இருக்குது, இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்குது. அறிவிப்பாளர் வந்து இயாட் பின் ஹிமார் ரலியல்லாஹு அன்ஹுன்னு போட்டிருக்கு. அப்போ இன்னும் வந்து ஒரு சபையில், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் ரசூலுல்லாஹ் வந்து பெருமையை பற்றி பேசுகிறாங்க. அகங்காரம், பெருமை, இஸ்ராஃபான செலவுகளை பற்றி பேசும்போது ஒரு நபித்தோழருக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. அந்த அவர் புதுசாக ஒரு செருப்பு வாங்கியிருக்கார். அழகான செருப்பை விலை கூடினதாக வாங்கியிருக்கார். அந்த செருப்பு தரமான செருப்பாகவும் இருக்குது. அப்போ இவருடைய மனசில் வந்து என்ன உணர்வு ஏற்பட்டிருந்தால், யார் ரசூலுல்லாஹ், நான் வந்து ஒரு அழகான செருப்புன்னு சொல்லிட்டு விலை கூடின செருப்பு, அதுக்கு பொருத்தமான விலையாக கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன்,
இது இஸ்ராஃபா, இது பெருமையான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அது இல்லைன்னாங்க. வல்லாஹு ஜமீல் யுஹிப்புல் ஜமால், இறைவன் அழகானவன், நான் அழகானதையே விரும்புகிறான். ஒவ்வொருத்தங்களும் தன்னை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுடைய படைப்புகள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் நம்மளை பற்றி, கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அந்த அடிப்படையில் நம்ம எல்லாருமே பெருமைக்குரியவங்க தான். அந்த மாதிரி பெருமை பாராட்டு தப்பில்லை. ஆனால் அகங்காரங்கிற ஆணவங்கிறது எப்படின்னா, அடுத்தவங்களை மட்டப்படுத்தி அடுத்தவங்களை தாழ்த்தி தன்னை உயர்த்துன்னு சொல்கிறது. இந்த ஹதீஸ் இப்னு மசூத் மாதிரி வாய்த்தாக இருக்குது, முஸ்லீமில் பதிவாயிருக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நானும் சரி நீங்களும் சரி, நம்ம இந்த உலகத்தில் சமூகத்தை நம்ம தனியாக இந்த உலகம் நமக்குன்னு படைக்கப்படையில்லை. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க. இந்த கோடிக்கணக்கான மக்களுக்கும் அல்லாஹ் ஒரு குர்ஆன், ஒரு நபி, ஒரு மார்க்கத்தை தான் தந்திருக்கான். ஆளுக்கு ஒரு மார்க்கத்தை தரையில்லை. நீங்களே பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. 10 பேரும் ஆளுக்கு ஒரு கொடை கையில் கொடுத்தா ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் குத்திக்கிட்டு தான் இருப்பார். எல்லாருக்கும் ஒரு கொடையை கொடுத்தா எல்லாரும் நிம்மதியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பணிவுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தேவை. பணிவுங்கிறது நம்மளை தாழ்த்தி கொள்வது இல்லை. இந்த பணிவுனால தான் நமக்கு உயர்வே கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பணிவான மனப்பான்மையும் நல்ல மனப்பான்மையும் எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்த தன்மையும் தருமாறு துவா கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.